வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் காதல் கதை நேரம். திருமண பந்தத்தில் இணைந்த ஹரியும் ஓவியாவும் தங்கள் காதலின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்க தேனிலவுக்காக மாலத்தீவுகளின் சொர்க்கபுரியான நீலத்தீவுக்கு பயணித்தனர். கடல் அலைகளின் தாலாட்டும் பவளப்பாறைகளின் இரகசியங்களும் வெண்மணல் கடற்கரைகளும் அவர்களின் காதலுக்கு மேலும் மெருகூட்டின. விமான பயணம் முடிந்து தனியார் படகில் தங்கள் சொகுசு ரெசார்ட்டை அடைந்ததும் ஓவியாவின் கண்களில் ஆச்சரியமும் பரவசமும் பொங்கின. கடல் நடுவே மிதக்கும் அவர்களின் நீர்வில்லா ஒரு கனவுலகம் போல் அவளுக்கு காட்சியளித்தது. கண்ணாடி கதவின் வழியே நீல நிற மீன்கள் நீந்துவது ஒவ்வொரு நொடியும் ஒரு மாயாஜால அனுபவத்தை தந்தது. ஹரி, இது நிஜமா இல்லை நான் கனவில் இருக்கிறேனா என்று ஓவியா மெல்லிய குரலில் கேட்டு ஹரியின் கைகளை பற்றி கொண்டாள். அவள் குரலில் ஒருவித சிலிர்ப்பு. ஹரி அவளின் கண்களை ஆழமாக பார்த்து, என் காதலை சொர்க்கம் என்றால் இதுவும் அப்படித்தான் ஓவியா என்று கூறி, நீ என் அருகில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் சொர்க்கம்தான் என்றான். அப்படியே அவளின் நெற்றியில் மெல்லிய இதழ் பதித்தான். அவன் வார்த்தைகளில் இருந்த அன்பு அவளை முழுமையாக ஆட்கொண்டது. மாலையில் சூரியன் கடலில் மறையும் அபூர்வமான காட்சியை ரசிப்பதற்காக இருவரும் தங்கள் வில்லாவின் பால்கனிக்கு வந்தனர். செம்பொன் நிற வானம் ஆரஞ்சு நிற கடலுடன் கலந்து ஒரு அற்புதமான ஓவியத்தை படைத்தது. ஹரி ஓவியாவை தன் அருகில் அணைத்து கொண்டான். அவளின் கூந்தலின் மனம் அவனின் உணர்வுகளை தட்டி எழுப்பியது. அவன் தன் கட்டை விரலால் அவளின் கன்னத்தை தடவினான். ஓவியா தன் தலையை ஹரியின் தோளில் சாய்த்து கொண்டாள். அந்த அமைதியான சூழலில் அலைகளின் மெல்லிய ஓசையும் இருவரின் இதய துடிப்பும் மட்டுமே அவர்களுக்குள் ஒலித்தன. இரவு உணவு முடிந்து இருவரும் தங்கள் நீர்வில்லாவிற்கு திரும்பினர். அறையை மெல்லிய வாசனை மெழுகுகளும் புது மலர்களும் நிரப்ப நட்சத்திரங்கள் நிறைந்த வானம் அவர்களின் தனி உலகிற்கு பேரழகு சேர்த்தது. ஹரி ஓவியாவின் கையை பற்றி கொண்டு மெல்ல அவளை தன் அருகில் இழுத்தான். என் தேவதையே என்று ஹரி மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். அவன் விரல்களால் அவனின் தோள்களையும் கைகளையும், பிறகு மென்மையான அவளின் மெல்லிய ஆடையின் மீதிருந்த இடையையும் தடவினான். ஓவியாவின் உடல் ஒரு மெல்லிய சிலிர்ப்பை காட்டியது. அவள் தன் கண்களை மூடிக்கொண்டு ஹரியின் அன்பில் கரைந்தாள். அவன் அணைப்பின் கதகதப்பை உணர்ந்தாள். ஹரி மெல்ல அவளின் முகத்தை ஏந்தி அவளின் உதடுகளை தீண்டினான். அந்த முத்தம் ஒரு ஆழமான காதலின் வெளிப்பாடாய், இத்தனை வருட காத்திருப்புக்கு ஒரு வெகுமதியாய் இருந்தது. பள்ளி பருவத்தில் தொடங்கிய அவர்களின் காதல் இப்போது தேனிலவில் ஒரு புதிய உச்சத்தை அடைந்தது. உதடுகள் ஒன்றோடொன்று கலந்து தேன் பருகின. சுவாசம் சூடேற அவர்களின் ஆன்மாக்கள் ஒன்றோடொன்று தழுவின. ஒட்டிய உதடுகளை மூச்சு திணறும் வரை அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க விரும்பவில்லை. உதடுகள் பிரிந்தபோது மெல்லிய ஈரப்பதம் காதலின் சுவடை பறைசாற்றியது. மெல்லிய நில ஒளி அறையின் ஜன்னல் வழியே உள்ளே வந்து அவர்களின் காவிய காதலுக்கு ஒரு மௌன சாட்சியாக இருந்தது. முத்தம் முடிந்ததும் ஹரி ஓவியாவை தன் கைகளில் மெதுவாக ஏந்தி கொண்டு படுக்கையை நோக்கி நடந்தான். அவள் அவனின் கண்களை பார்த்தபடி தன் கையால் அவனின் கழுத்தை இறுக்கி அணைத்து கொண்டாள். மலர் இதழ்கள் தூவப்பட்ட படுக்கையில் அவர்கள் மெல்ல சாய்ந்தனர். ஹரி ஓவியாவின் முகம் முதல் பாதம் வரை தன் இதழால் ஓவியாவின் உடம்பில் இதழ் பதித்தான். பின்பு ஹரியின் கைகள் அவளின் மெல்லிய ஆடையை மென்மையாக விளக்கின. ஓவியாவும் அவனுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாள். அவனின் உதடுகள் அவளது உடலில் படாத பாகங்கள் இல்லை. ஓவியா சிலிர்ப்பில் ஹரியை இறுக்கி அணைத்து கொண்டு முணுமுணுத்தாள். ஹரியின் ஒவ்வொரு தொடுதலும் ஒவ்வொரு முத்தமும் ஒவ்வொரு அசைவும் அவர்களின் பந்தத்தை இன்னும் ஆழமாக்கின. மெதுவாக ஆரம்பித்த அவர்களின் இல்லற வாழ்க்கை கொஞ்சம் வேகமெடுக்க அவளோ துடிதுடித்து முணுமுணுங்க தன் இதழால் ஓவியாவின் இதழை மூடினான். அவர்களின் அன்பில் அவனின் ஸ்பரிசத்தில் முழுமையாக மூழ்கினாள் ஓவியா. அவர்களின் சுவாசம் ஒன்றோடொன்று கலந்து இதயம் ஒரே தாளத்தில் துடித்தது. அன்பும் ஆசையும் புரிதலும் நிறைந்த அந்த இரவு அவர்களுக்குள் இருந்த காதலை மேலும் உறுதிப்படுத்தின. கடல் அலைகளின் மெல்லிய ஓசை அவர்களுக்கு ஒரு தாலாட்டாய் இருந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக உணர்ந்து தங்கள் காதலின் முழுமையை அனுபவித்தனர். இந்த தேனிலவு வெறும் ஒரு விடுமுறை மட்டுமல்ல, அது அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் ஒரு புதிய ஆழமான அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது. முதல் முத்தம் மதிப்பெண் புத்தக பக்கத்தில் ஒரு வசந்தமாக பூத்தது. தேனிலவு அவர்களின் காதலின் நிரந்தர வசந்தத்தை உறுதிப்படுத்தியது.
அவர்களின் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் ஒரு காவியமான காதல் வாழ்வின் முதல் படியாக அமைந்தது. இந்த கதை உங்கள் இதயத்தையும் தொட்டதா? இது போன்ற காதலுக்காக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் காதலின் நிழலாக காதல் கதை நேரம் இருக்கும்.